ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, அது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஓகே, அது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் ஆகஸ்ட் 1 to 14 என்ன நடக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெடிக்ஷன். இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். உங்களுக்கு பொருந்துறதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகேவா? அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. சரியா? அண்டு லெட்டர் சி, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டெசிஷனும் எடுக்கவும் தேவை கிடையாது. டெசிஷன் எடுக்கிறது உங்கள் ஆள் மனசுலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலி ஸ்பெஷல் மெசேஜ், முருகருடைய மெசேஜ் பார்க்கலாம். முருகர் ஆரக்கிள் டெக் அவைலபிள். நம்மளுடைய டெக்கு தான் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் லெட்ஸ் சி சிம்மராசிக்காரர்கள், அதே நான் சொல்ல பாருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 weeks அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய ஃபீலிங்ஸ் லெட்ஸ் சி. ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ், பெரிய பெரிய பயங்கரமாக ஃபீலிங்ஸ் இருக்குது. 6 of Swords, ஓகே, 7 of Wands அண்ட் 5 of Wands, 6 of Wands, Magician. இதில் என்ன இருக்குது? டாக்கிங். ஓகே, நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டெக்ஸ்ட்டு, காலு, மெயிலு, மெசேஜ் ஏதாவது வரணும், பேசணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தெரியுது. மெயினாக இந்த சண்டை ஃபைட்டு மேபி இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்களால் ஃபைட்டு ஏற்பட்டு ஏதோ சில விஷயங்கள் நீதிக்கு புறம்பாக நடந்திருக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுக்கான நியாயம் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த ஃபைட்டு மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்களே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் பிளாக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, அண்ட் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சரியானது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த போராட்டம், அந்த மேனிஃபெஸ்டேஷன், எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தரணும் அப்படின்னும் நீங்கள் நினைக்கலாம். ஓகே, பட் சம்வேர் நீங்கள் எங்கேயோ ஒரு பிளாக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சிலர் மேபி நீங்கள் உங்கள் பர்சனை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு தெரில. சம்வாட் நீங்கள் பிளாக்டாக இருக்கலாம். ஓகே, இல்லை சுற்றி இருக்கிறவங்களோட எல்லாரோடையும் ஒரு சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு போராட்டமான மனநிலை, எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது, நான் ஏன் பாதையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி, பிரச்சனையே இல்லாமல் இது இப்போ இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு பார்த்தா அது சால்வ் ஆகிற மாதிரி தெரில. இருந்தாலும் நான் அமைதியாக என்னுடைய பாதையை நோக்கி போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நியாயத்துக்காக போராடுற மாதிரியும் இருக்குது சில பேர். ஒரு சிலர் நானும் என் ஃபேமிலியும் ஒரு பாதுகாப்பான பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆனால் எடுக்காமலும் இருக்கலாம். இந்த 7 of Wands அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் மேபி அதை எடுக்காமல் இருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பட் நீங்கள் ஏதோ ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய எஃபோர்ட்டையும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 4 of Wands, 6 of Cups, 8 of Pentacles, வேர்ல்டு. என்னது இது? ஃபுல் பாசிட்டிவாக இருக்குது.
அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே மேபி எப்படி இருக்கலாம்னா, நீங்கள் வந்து பிஸின்னு இருக்கிறீங்க, ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் பிஸியாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி ஒரு சிலர் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். மன்னிப்பு கேட்டு ஒரு ரீயூனியன் ஏற்படுத்திக்கணும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் தான் அவங்க இருக்காங்க. அண்டு ஒரு சிலர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லாதவங்க, அவங்க மேபி லவ் அப்ரோச் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஸ்டெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே அதை தான் வந்து தூண்டுது. ஓகே, லவ் அப்ரோச் பண்ண சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் வந்து ஏற்படலாம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் அப்ராடில் இருக்கலாம், இல்லைன்னா இதில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திட்டு அப்ராடு போகணும் அப்படின்னும் நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து மேபி கொஞ்சம் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம், மணி ரிலேட்டடாக. அதில் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் வேணும், அப்படி உழைப்பு போடணும், இல்லை ஏதோ ஒரு ஆஃபர் கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் தான். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வந்து இது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது. அண்ட் ஒரு சிலர் வந்து திஸ் இஸ் ஃபார் ரேர் சில பேர் ஓகே மணி எதிர்பார்க்கலாம், மேரேஜ் பண்ணிக்கணுன்ற சிச்சுவேஷனில் வந்து நின்றுட்டுருக்கலாம் மேபி. பட் அவங்க வந்து உங்கள் சைட்லேருந்து மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கோ பொருந்தலாம், இட் இஸ் நாட் ஃபார் ஆல். ஓகே, எல்லாருக்கும் அது பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா இப்படி தான் இருக்குது. அவங்க வந்து ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையர் கமிட்மெண்ட் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்ஸில் என்ன பார்ப்போம். கிஸ்ஸஸ், பழைய நினைவுகள் பார்த்தோமோ, அங்கேயும் 6 ஆஃப் கப்ஸ் இருக்கா, மெமரிஸ் மேபி இருக்கலாம். ஸோ பாஸ்டெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாகவே உங்கள் மேலே ஒரு லவ் வருது அப்படின்னு தான் தெரியுது. இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக பார்க்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் காயங்களை அவங்க பட்டிருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் விலகி போகிறீங்க அப்படின்னா ஓகே போகட்டும், நோ ப்ராப்ளம், அண்ட் என்னைக்கோ நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி லெவலில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அது ஸ்பீடாக ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்லோவாக நியூ பிகினிங் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? சம்வாட் நியூ பிகினிங்கான ஆக்ஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாஸ்டில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நியூ பிகினிங் வேணும், ஒரு மாற்றம் வேணும். ஓகேவா, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நிரந்தரமான ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கான ஆக்ஷனை வந்து அவங்கவுங்க பர்சன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 8 of Wands, 8 வருது. 9 of Swords, Ace of Cups, 5 of Swords, 6 of Wands. அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிக்கிறேன், என்னுடைய க்ரோத்தில் நான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிக்கிறேன்னு நினைக்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்போது நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாகவோ இரிட்டேட்டாகவோ இருக்குது. நீங்கள் வந்து ஓவர் இமோஷ்னல் ஆகலாம், நீங்களோ இல்லை அவங்களோ. பட் நீங்கள் ஒவ்வொரு எமோஷ்னல் ஆகிட்டு நைட் தூங்காமல் இதை பற்றியே யோசிக்கிறீங்க அப்படின்றதே அவங்களுக்கு வந்து நீ அப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இது ஒரு சிலருக்குள்ள நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து பொறுமையாக இருப்போன்னு இருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஒரு ஹீலிங் நடக்கட்டும்
அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்கும், கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? நைஸ். அண்டு என்ன நடக்க இருக்குது ஃபஸ்ட்டு 15 days, 14 days ஆர் 15 days? 8 பார்க்குறோம். 888 பார்த்துட்டோம். 888 கொஞ்சம் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு போராட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ 8 of Swords சன், 2 of Swords மூன், டெத். டெத் வந்ததுனால தப்பிச்சோம். 6 of Pentacles. டெத் வரலன்னா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கும். எப்படின்னா ஓகே பார்க்கலாம். இப்போ இருக்கிற காட்சி படி நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸ்னால சில பேருக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவங்கள ஏற்படுத்தி விட்டு அவங்க வலைக்குள்ளே சிக்க வச்சுருந்துருக்கலாம். அப்படியெல்லாம் நடந்திருந்ததுன்னா என்ன செய்யனே உங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். இல்லை மணி ப்ராப்ளம்னால ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். கொடுக்க வேண்டிய மணியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மணி வருமா வராதான்ற ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். உங்களுக்கான வெளிச்சம் தெரியுமா தெரியாதா, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் வெளிச்சமே வராதட்ட இருக்கு அப்படின்னு கூட ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்குது. அப்பப்போ ஒரு நம்பிக்கை வருது, அப்பப்போ நம்பிக்கை இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, உங்களுடைய பயம், அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, இது எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. டெத்து இருக்குது. ஸோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வர வேண்டிய மணி உங்களுக்கு வரும். அண்ட் மேபி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் எஃபர்ட் இல்லைன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் போடுற அளவுக்கான எஃபர்ட் அவங்க போடாமல் இருக்கலாம். இல்லைனா ரிவர்ஸ், அவங்க போடுற எஃபர்ட் நீங்கள் போடாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருது. இதை இந்த சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங் ஏற்பட போகுது. சன் அதையும் நம்ம பார்க்குறோம். குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரப்போகுது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் கூட ஒரு எண்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன செய்யணுன்னே தெரியலையே அப்படின்ற உங்களுக்கு வழி பிறக்க போகுது. ஓகே, என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. அண்ட் ஒரு நியூ பிகினிங். சன் கார்டு இஸ் ஆல்சோ தேர். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை பற்றின அந்த கவலைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்ன, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத இந்த 2 கார்டை மிஸ் பண்ணியிருக்கேன். ஐ லைக் யூன்னு சொல்கிறாங்க. ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறாங்க. அவங்க உங்களை விரும்புகிறாங்க, நீங்கள் அவங்கள விரும்புகிறீங்களா இல்லையான்றது தெரியாமல் இருக்கலாம், கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அந்த ஒரு கிளாரிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலர் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்களா நீங்களோ இல்லை அவங்களான்னு தெரியல. அந்த ஒரு பவர், தனக்கான ஒரு பவர் வேணும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஐ லைக் யூ சொல்கிறாங்க. ஓகே, want to date. ரைட், உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். செலிப்ரேஷன். வாவ், 9 of Pentacles, Messenger of Pentacles. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்து 1 to 14 தனித்து இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க. அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நீங்கள் யாரையும் நம்பாத அளவுக்கு உங்களுக்கே பொருளாதார நிலை உயரப்போகுது. சில பேர் கிராண்டான ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இருக்க போகுது. ஓகே, ஒரு செலிப்ரேஷனும் பார்க்குறோம். ஸோ அப்போது சக்ஸஸ் ஏதோ ஒன்று இருக்க போகுது. அதுக்கான ஒரு செலிப்ரேஷனும் உங்களுக்கு இருக்க போகுது. ரைட், ஹாவ் ஃபெய்த் that things are going to turn out beautifully. எல்லா விஷயங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகானதாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வாட் வெயிட்டிங் ஃபார் காலிங் இன் யுவர் சோல்மேட். உங்களுடைய சோல்மேட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். இது பாருங்கள், ஃப்ளர்ட் எனர்ஜி, ரிலீஸ் யுவர் எக்ஸ் செப்பரேஷன். செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் உங்கள் எக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இருந்தாலும்
எஸ் அப்படி தான் தெரியுது. உங்களோட எக்ஸை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். வேறு யாருக்கூடயா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி போயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களே வந்துட்டு ஒரு சோல்மேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்லோவாக போங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து தானாகவே நடக்கும். ஓகே, ஸோ அவசரப்பட வேண்டாம். ஓகே, உங்களுக்கான சோல்மேட் உங்களுக்கு வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் நினச்சிக்கோங்க. ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த நியர் ஃப்யூச்சர், வெகு விரைவில். ஓகே, நீங்கள் ஏதாவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் பக்கத்துலேயே வந்துச்சு. இந்த வெரி நியர் ஃப்யூச்சர். ஓகே, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கை கொடும். விஸ்பர்ஸ் ஆஃப் லவ்வில் அப்ரிஷியேட் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் வாழ பழகிக்கோங்க. ஒரு மூமெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு மூமெண்ட்டும் நீங்கள் வளர்கிறதுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு செகண்டும் உங்களுக்கு வந்து உதவுது. த ஹார்ட் ஆஃப் த மேட்டர், there is more going on than ஸோ இதே பூர்வமாக வந்து யோசிங்க. சும்மா கண்ணிட்டு பார்க்குறத வச்சோ காதால் கேட்குறத வச்சோ எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இதயபூர்வமாக இதயத்துக்குள்ளேருந்து பதில் கண்டிப்பாக வரும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபைனலி ஒருவருடைய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன உங்களுக்கு? தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். பொறுமையாக ஏதோ தவறுதலாக வாசிட்டேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு அற்புதத்தை உங்களுக்கு வந்து முருகர் வந்து கொடுக்க போகிறாரு. மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சில விஷயங்கள்னால நீங்கள் உங்களையே கட்டி போட்டிருக்கீங்களாம் பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் வந்து கவனம் செலுத்துங்க. அது எந்த மாதிரியான எண்ணங்களாக இருக்குமோ அந்த மாதிரியான லைஃப் தான் அமையும். அதனால் உங்கள் எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும் புரியுதுல்ல உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படின்னு முருகர் சொல்கிறார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.